இவ்ளோ நாளா இந்து மறைச்ச அந்த பெரிய உண்மை இன்னைக்கு தான் தெரிஞ்சிருச்சு. இந்துவுக்கு ஒரு அக்கா இருக்காங்கிற விஷயமே இப்பதான் கர்ணாவுக்குன்னு தெரிய வருது. அவங்க ஏன் இப்ப வந்தாங்க? கடந்த எபிசோடுல இந்துவுக்கு வந்த அந்த பழைய புகைப்படத்தில் இருந்த பெண் யார் என்பதுதான் இன்றைய எபிசோடின் ஆரம்பம். அந்த பெண் வேறு யாரும் இல்லை. இந்துவின் அக்கா ராஜேஸ்வரி. பல வருடங்களுக்கு முன்னால் குடும்ப பிரச்சனையால் பிரிந்து சென்ற ராஜேஸ்வரி, இப்போது கிருபாகரனின் தூண்டுதலால் மீண்டும் இந்துவின் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறாள் என்ற அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருகிறது. வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்து மட்டும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறாள். கர்ணா அவளிடம், இந்து, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறான். உண்மையைச் சொன்னால் கர்ணாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையே இருந்த பழைய பகை மீண்டும் வந்துவிடுமோ என்று பயந்து இந்து உண்மையை மறைக்கிறாள். இதுவே பின்னாளில் பெரிய பிரச்சனையாகப் போகிறது. சிறையில் இருக்கும் கிருபாகரன் ராஜேஸ்வரியை சந்தித்துப் பேசுகிறார். நீ உன் தங்கை இந்துவை மட்டும் பழிவாங்கல, கர்ணாவோட நிம்மதியையும் குலைக்கப் போற. நான் சொன்னபடி செஞ்சா உனக்கு சொத்துல பாதித் தருவேன் என்று ஆசை காட்டுகிறார். ராஜேஸ்வரி பணத்திற்காக தன் தங்கையையே எதிர்க்கத் துணிகிறாள். இதுவரை கிருபாகரனுக்கு பின்னால் இருந்த திவாகரன் இப்போது இந்துவின் பக்கம் சாயத் தொடங்குகிறார். அண்ணன் பண்றது தப்பு, நாம இந்துவுக்கு உதவியாயிருப்போம் என்று அவர் நினைக்கும் போதே கிருபாகரனின் ஆட்கள் அவரை மிரட்டுகிறார்கள். எபிசோடின் இறுதியில் ஒரு கார் கர்ணா வீட்டின் முன்னால் வந்து நிற்கிறது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்குகிறாள். அவளுடைய முகம் இன்னும் காட்டப்படவில்லை. ஆனால் அவள் கையில் இருக்கும் மோதிரத்தை பார்த்த இந்து, அக்கா என்று மெல்லிய குரலில் சொல்லி மயங்கி விழுகிறாள். இதை பார்த்த கர்ணா அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். நேற்றைய எபிசோடில் மயங்கி விழுந்த இந்துவை தாங்கி பிடிக்கிறான் கர்ணா. அதே சமயம் வீட்டுக்குள் நுழைகிறாள் ராஜேஸ்வரி, இந்துவின் அக்கா. அவளை பார்த்ததும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அதிர்ச்சியில் உறைகிறார்கள். கர்ணாவுக்கு இவள் யார் என்று தெரியாததால், யார் நீங்கள் என்று கேட்கிறான். அதற்கு ராஜேஸ்வரி வஞ்சகமாகச் சிரித்துக்கொண்டே, நான் தான் இந்த வீட்டின் மூத்த மருமகளாக வரவேண்டியவள், இந்துவின் அக்கா ராஜேஸ்வரி என்று குண்டை தூக்கிப் போடுகிறாள். கர்ணாவுக்கு எதுவும் புரியவில்லை. இந்துவிடம் உண்மையைச் சொல்லும்படி கேட்கிறான். ஆனால் இந்துவின் கண்கள் கலங்கியிருக்கின்றன. அவளால் பேச முடியவில்லை. ராஜேஸ்வரி அங்கேயே ஒரு நாடகத்தைத் தொடங்குகிறாள். இந்து என்னை ஏமாற்றிவிட்டுத்தான் உன்னை திருமணம் செய்து கொண்டாள் என்று அபாண்டமாக பழி சுமத்துகிறாள். இதைக் கேட்டு கர்ணா ஆத்திரமடைந்தாலும் இந்துவின் மௌனம் அவனுக்கு குழப்பத்தை தருகிறது. சிறையில் இருக்கும் கிருபாகரன் ராஜேஸ்வரிக்கு ரகசியமாக போன் செய்கிறார். பிளான் படி எல்லாம் நடக்குதா? இந்துவை அந்த வீட்டிலிருந்து துரத்தணும், அதுதான் உன் வேலை என்று கட்டளையிடுகிறார். ராஜேஸ்வரி, கவலைப்படாதீர்கள் சித்தப்பா, அவளை அவள் கட்டிய தாலியாலேயே பழிவாங்குவேன் என்று சபதம் எடுக்கிறாள். யாரும் இல்லாத நேரத்தில் இந்து ராஜேஸ்வரியை சந்திக்கிறாள். ஏனக்கா இப்படி பண்றீங்க? அன்னைக்கு நடந்த உண்மை உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்கிறாள். அதற்கு ராஜேஸ்வரி, உண்மை எனக்குத் தெரியும், ஆனா உலகத்துக்குத் தெரியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பும் வரை நான் ஓயமாட்டேன் என்று மிரட்டுகிறாள். எப்போதும் அமைதியாக இருக்கும் இந்து, இந்த குடும்பத்துக்காக நான் எதையும் தாங்குவேன், ஆனா உங்களை இந்த வீட்டுக்குள்ள ஆட்டம் போட விட மாட்டேன் என்று பதிலடி கொடுக்கிறாள். எபிசோடின் இறுதியில் ராஜேஸ்வரி தன் பெட்டியுடன் கர்ணா வீட்டு ஹாலில் வந்து அமர்கிறாள். நானும் இந்த வீட்டில்தான் தங்கப் போகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். கர்ணா என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறான். இந்துவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையிலான நேருக்கு நேர் பார்வையுடன் இன்றைய எபிசோட் ஒரு விறுவிறுப்பான கட்டத்தில் முடிகிறது. கர்ணாவுக்கு உண்மை தெரிய வரும்போது அவர் இந்துவை நம்புவாரா? இல்ல ராஜேஸ்வரியோட பேச்சைக் கேட்டு இந்துவை வெறுப்பாரா? இதுதான் இப்போதைய பெரிய சஸ்பென்ஸ். ராஜேஸ்வரி அந்த வீட்டுக்குள்ள தங்குறதுனால இந்துவுக்கு இனிமே ஒவ்வொரு நாளும் போர்க்களம்தான். திங்கட்கிழமை எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.